வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 7 அளவியல் பார்க்க போறோம். இந்த அமர்வுல பயிற்சி 7ல் 3ல் இருக்கக்கூடிய வினா எண் 5க்கான எளிய முறை தீர்வு ஒன்றை பார்க்க போறோம். இப்ப கணக்க வாசிப்போமா? பயிற்சி 7ல் 3 கணக்கு எண் 5. ஒரு மருந்து குப்பி ஓர் உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. இதுதான் கேள்வி. முதல்ல இதை காட்சிப்படுத்தி பார்ப்போம். மருந்து குப்பி அப்படிங்கிறது நம்ம கேப்சூல்னு சொல்லுவோம் இல்லையா? டியூப் மாத்திரைன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அது எப்படி இருக்கும் பாருங்க. முதல்ல ஒரு உருளை, அதுக்கு 2 பக்கத்துலையும் இந்த மாதிரி 2 அரைக்கோளங்கள். இதை சேர்த்துட்டோம்னா நமக்கு அந்த மாத்திரை வடிவம் கிடைச்சிரும். கிடைச்சிருச்சா? ரைட். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மருந்து குப்பியினுடைய மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர். இதுதான் 12 மில்லிமீட்டர். அப்போ அதை தனியாக எடுத்து கீழே எழுதிப்போம். ரைட்டா? அடுத்தாப்புல விட்டம் 3 மில்லிமீட்டர். விட்டம்ங்கிறது இதுதான். இது எத்தனை மில்லிமீட்டர்? 3 மில்லிமீட்டர். இதையும் நம்ம தனியாக எழுதிக்குவோம். சரி, இப்போ இந்த விட்டத்திலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆரம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இதுதான் ஆரம். ஆரம் எவ்வளோ இருக்கும்? விட்டத்தில் பாதி, 3ல் பாதி 1.5, ஸோ 1.5 மில்லிமீட்டர். இப்போ இதே மாதிரி தானே இந்த பக்கமும் இருக்கும். இங்கே பாருங்கள், 1.5 மில்லிமீட்டர். ரைட், இதை நம்ம குறிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த உருளை பாகத்தினுடைய நீளம், அதாவது உருளையின் உயரம்னு சொல்றோம் இல்லையா? அது என்னவாக இருக்கும்? இதுதான் அந்த உருளையினுடைய நீளம். இது எவ்வளவு இருக்கும்? 9 மில்லிமீட்டர். எப்படி சார்? மொத்தம் 12, இங்கிட்டு ஒரு 1.5, இங்கிட்டு ஒரு 1.5, ரெண்டையும் கழிச்சிருங்க. 12 மைனஸ் 3 இல்லையா? அப்போ 12ல் 3 போனால் 9 மில்லிமீட்டர். அவ்வளோதான். இந்த படம் நமக்கு தெளிவாக போட தெரியணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விவரங்களை எழுதிக்கிற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? உருளைக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். உருளையினுடைய ஆரம் 3/2 மில்லிமீட்டர். 1.5நாலும் 3/2நாலும் 1 தான். 3ல் பாதி. அடுத்தாப்புல உருளையினுடைய உயரம் h வந்து 9 மில்லிமீட்டர். அடுத்தாப்புல பார்க்க போகிறது அரைக்கோளம். அரைக்கோளத்தினுடைய விட்டம் 3 மில்லிமீட்டர் இல்லையா? விட்டம்ங்கிறது 3 மில்லிமீட்டர். அப்போ அரைக்கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள், 3/2 மில்லிமீட்டர். சரி, இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் கவனிங்க. இந்த கணக்கில் பைக்கு மதிப்பு கொடுக்கல. நம்ம இந்த மாதிரி கணக்குகளுக்கு எல்லாமே பைக்கு மதிப்பு கொடுத்துருப்பாங்க. புஸ்தகத்தில் உள்ள பயிற்சியில் இந்த பைக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனால் சில பக்கங்களுக்கு முன்னாடியே பைக்கு மதிப்பு தரப்படாத போது பை = 22/7 என கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பைக்கு 22/7ன்னு போட போகிறோம். சரி, அரசு பொதுத் தேர்வு வினாக்களில் பைக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா பையை அப்படியே பையனே வச்சு செய்யலாம். முழு மதிப்பெண்களும் வழங்கப்படும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு கணக்கெல்லாம் விட்டுருவோம். நமக்கு தேவையான படம் RH இதை மட்டும் வச்சுக்குவோமா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா செய்ய போகிறோம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா சூத்திரங்கள் எழுதணும். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் கணக்கே நீங்கள் சரியாக செய்யலை அல்லது ஒன்றுமே தெரியலைன்னாலும் உறுதியாக 1 மார்க் கிடச்சிருக்கும். ஒரு சில சமயங்களில் இந்த 2 சூத்திரம் உள்ள கணக்குக்கு 2 சூத்திரம் எழுதினாலே 2 மார்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சூத்திரங்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு என்னது? πr²h கன அலகுகள். அதை எழுதிடணும். அடுத்தாப்புல அரைக்கோளத்தின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவுக்கு சூத்திரம் 2/3 πr³ கன அலகுகள். இப்போ இந்த 2 சூத்திரமும் எழுதிட்டாலே நமக்கு எத்தனை மார்க் உறுதியாக கிடைக்கும்? 1 மார்க் கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த உருளை பாகத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ உருளையின் கன அளவு ஏற்கனவே எழுதிட்டோம்ல சூத்திரம். அந்த சூத்திரத்தில் ஆருக்கு பதிலாக 3/2ம் ஹெச்சுக்கு பதிலாக 9ம் போட போகிறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க, பை இன்ட்டு r². அப்போ என்ன கிடைக்கும்? 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 9. இப்போ இதில் ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்க்குறோம். சுருக்க முடியாது. இங்கே 2 இருக்குது பகுதியில், இங்கே 9 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த தொகுதியை ஃபுல்லாக பெருக்கிற போகிறோம். பகுதியை ஃபுல்லாக பெருக்கிறோம். தொகுதியை ஃபுல்லாக பெருக்கி பார்ப்போம். என்ன வரும்? 3 9, 9 இன்ட்டு 9 81. பகுதியில் என்ன வரும்? 4. அப்போ 81/4 பை மில்லிமீட்டர் கியூப். ஏன்னா மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, கன அலகுங்கிறதுனால மில்லிமீட்டர் கியூப் போடுறோம். இப்போ இந்த ஸ்டெப்பு ஓகே. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இரு அரைக்கோளங்களின் கன அளவு. இந்த பக்கம் ஒரு அரைக்கோளம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு அரைக்கோளம் இருக்கு. அப்ப இரு அரைக்கோளங்களின் கன அளவுனா 2 போட்டு அதை எதால பெருக்கிறோம்? இந்த சூத்திரம் 2/3 πr³. அதை எழுதிக்கிறோம். இப்ப இந்த 2ஆல இந்த 2 பெருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 4/3 πr³. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, மதிப்புகளை பிரதியிடுறோம். 4/3 இன்ட்டு பை
இன்ட்டு ஆர் கியூப் இருக்கு பார்த்தீங்களா? ஆர் கியூபுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? ஆர் 3/2 உருளைக்கும் அதே தான், அரைக்கோளத்துக்கும் அதே தான். ஸோ அப்போ 3/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2 போட்டாச்சா? 3 தரம். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான டெக்னிக் பண்ணுறோம். இப்போ பாருங்க, இந்த 3க்கு 3 அடிச்சாச்சு. இப்போ நீங்க நினைப்பீங்க, இந்த 2 இங்க 4 இருக்கு, 2 2க்கு அடிச்சிடலாம்னு. அப்படி பண்ண போறதில்ல. ஒரு 2 மட்டும் நான் அடிக்கிறேன். கீழே உள்ள இந்த 2 2 அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் சார் இந்த 2 அந்த 2 அடிக்கலாம்ல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பகுதியில 2 4ன்னு கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு 81/4 பைன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பகுதியில 4 வந்துருச்சுன்னா கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ நான் பாருங்க இதை அப்படியே வச்சுக்கிறேன். 2 × 3 × 3 2 3 6 6 3 18. பகுதியில் என்ன கிடைக்கும்? 2 × 2 4. ஸோ அப்போ 18/4 பை மில்லிமீட்டர் கியூப். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்தாப்புல என்ன எழுத போறோம்னு பாருங்க. அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு. அடைக்கப்படக்கூடிய மருந்தின் கன அளவு என்ன செய்யணும்? உருளையின் கன அளவையும் இந்த இரு அரைக்கோளங்களின் கன அளவையும் என்ன பண்ணிடணும்? கூட்டிடணும். கூட்டுவோமா? அப்போ என்ன கிடைக்குது பாருங்க. 81/4 பை பிளஸ் 18/4 பை 2 கூட்டுறோம். இப்போ பகுதி ரெண்டுமே 4 4ன்னு இருக்கிறதுனால தொகுதியை அப்படியே கூட்டினா போதும். நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 99/4 பை. சரி, இப்போ அடுத்தாப்புல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 99/4 பைக்கு பதிலாக 22/7 போடுறோம். பைக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா 22/7 போடலாம். இல்லைன்னா அதே ஸ்டெப்போட இப்படியே நிப்பாட்டி விட்டுறலாம். ரைட்டா? அது ஆன்சர் கரெக்டு தான். இப்போ நம்ம பைக்கு 22/7 போடுறோம். சார் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த 4ஐயும் 22ஐயும் பாருங்களேன். 11 2 4 11 2 22. இப்போ நம்ம பெருக்கிறோம். 99ஐயும் 11ஐயும் பெருக்கணும், 2ஐயும் 7ஐயும் பெருக்கணும். என்ன கிடைக்குது பாருங்க. 1089/14. இப்போ 1089/14 நான் வகுத்து பார்க்குறேன். எனக்கு என்ன விடை கிடைக்குதுன்னா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. 77.785 சரியா? இப்போ நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 தசம இட திருத்தமாக பண்ணுவோம். வழக்கமாக இங்கே என்ன இருக்குது? மூணாவது இலக்கத்தில் 5 இருக்கு. அப்போ என்ன வரணும்? 77.78க்கு பதிலாக 79. அதுதானே புத்தக விடையாக இருக்கணும். ஆனால் புத்தகத்தில் 77.78 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ புத்தக விடை தவறா சார்? இல்லை. இங்கே தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன சார் அப்படின்னா, பேங்கர்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு பேர். பேங்கர்ஸ் ரவுண்டிங்னா என்ன சார்? இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 3வது ஸ்தானத்தில் 5 வந்திருந்தா அதற்கு முன்னாடி ஒற்றைப்படை நம்பர் இருந்தால் மட்டும் ஒன்றை கூட்டுவாங்க. இரட்டைப்படை நம்பர் இருந்தால் அதை அப்படியே எழுதிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 77.78. இதுக்கு பேர் என்னது? பேங்கர்ஸ் ரவுண்டிங்னு பேர். அப்படி இல்லாமல் நார்மல் ரவுண்டிங் சாதாரணமாக நம்ம செய்கிறபடி போட்டால் 77.79 வரும். அப்போ இந்த 2 விடைகளுமே சரியானதாக இருக்கும். அப்போ புஸ்தகத்தில் கொடுத்த விடையான 77.78 எழுதினாலும் சரிதான், அல்லது 77.79 மில்லிமீட்டர் கியூப்னு எழுதினாலும் சரிதான். என்ன மாணவர்களே, இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இந்த கணக்கை இன்னொரு தரம் நீங்களாகவே முயற்சி பண்ணி போட்டு பாருங்க. வாழ்த்துகள்.